டயபெட்டிஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தே கெட் ஸ்கேட் அண்ட் வந்து டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது, மெடிகேஷன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா உடனே அந்த டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் த ஆர்கன் வில் பி ஃபார் இந்தியன் தான். நம்ம இந்தியன் பேஷண்ட்டுக்கு தான் கொடுப்போம். இப்போ சிஸ்டம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்குள்ளே ஒரு டோனர் வந்தாங்கன்னா முதல்ல வந்து இந்த டிரான்ஸ்டான்ற ஆர்கனைசேஷனுக்கு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. தமிழ்நாடுல யாராவது ரெசிபியன்ட் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடுல இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த இதய டிரான்ஸ்பிளான்ட்டை பண்ணும் போது உடம்புக்குள்ள இதயம் இருக்காது, அவங்களோட இதயத்தை வெளியே எடுத்துட்டு இன்னொருத்தரோட இதயத்தை பொருத்தணும். பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீராமன். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பேசலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆப் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத பார்த்தோன்னா இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் இன்வால்விங் நிறைய ரிஸ்க் இருக்குது அதில். அதனால ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை எடுத்த உடனே நம்ம ஆஃபர் பண்ண மாட்டோம். நிறைய காரணங்கள்னால அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு அந்த சரியான டைமில் வந்து நம்மளால் திருப்பி அதை ரீவாஸ்குலரைஸ், அதாவது ரத்தத்தை திருப்பி கரெக்டான டைம்குள்ளே கொடுக்க முடியல அப்படின்னா, அந்த இதயத்தோட தசைகள் பாதிக்கப்பட்டு வீக் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படலாம். சிலருக்கு வந்து பிறப்பிலேயே வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். குழந்தைகளாக இருக்கும் போதே ஹார்ட்டில் சில ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்ட்ரக்சரல் டிசீசஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்து சரியான டைமில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டா பிற்காலத்தில் அந்த ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய செயல்திறனை இழந்துற போது நம்ம அதுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கலாம். சில சமயம் ஜெனட்டிக் காசஸில், அதாவது ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து ஹார்ட்டோடைய தசைகள் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் வீக் ஆகிட்டே போகும். அப்போ வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை ஒரு ஆப்ஷனாக கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டாக அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இதயம் வந்து உண்மையிலேயே டோட்டலாக செயலிழந்து போயிடுச்சா, இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில், ஒரு மெடிசன்லேயோ இல்லை ஒரு சிம்பிள் இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர் எதுலையாவது இதை குணப்படுத்த முடியுமா, இல்லை இதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம ஒரு டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு வேறு எந்த ஆப்ஷன்னாலையும் இந்த ஹார்ட்டை வந்து திருப்பி கொஞ்சம் பெட்டராகவோ இல்லை நார்மலாகவோ ஆக்க முடியாது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு தான் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ன்றதை ஆஃபர் பண்ண போகிறோம். அப்படி ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பார்க்கணுன்னா, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ன்ற ப்ரொசீஜரை இந்த பேஷண்ட்டால் தாங்கிக்க முடியுமா. தாங்கிக்க முடியுமான்னும் போது அவங்களோட உடம்புல வேறு அந்த நுரையீரல் நல்லா இருக்கா, லிவர் நல்லா இருக்கா, கிட்னி நல்லா இருக்கா, குடல்களில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, பிரெயின் எல்லாம் நார்மலாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கேன்சர், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் ஏதாவது அவங்க உடம்புல இருக்கா அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்ப்போம். நிறைய பரிசோதனைகள் பண்ணி இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆஃபர் கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸில் என்ன இஷ்யூஸ் வரும்னா, அவங்களுக்கு வந்து வேறு ஒருத்தருடைய உறுப்பை எடுத்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது இந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த கொடுக்குற தானம் பண்ணுறவங்களோட உறுப்பை வந்து ஒரு ஃபாரின் பாடியாக பார்க்கும். அதாவது இதை ஒரு வேற ஆளோட டிஷ்யூன்றதுனால அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த புது உறுப்புக்கு எதிரான நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கும். இதனால என்ன ஆகும், இந்த புதுசாக கொடுக்குற உறுப்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் வந்து ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிற மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து மெயின்டைன் பண்ணுவோம். இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பார்த்தோம்னா, நார்மலாக உங்களுக்கு எனக்குலாம் இருக்கிற மாதிரி இம்யூனிட்டி வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இம்யூனிட்டி இருக்காது. அதனால இப்போ நார்மலாக வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ இந்த ஒரு சளி, ஜுரம், இல்லை வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாகவே பிடிச்சிப்பாங்க.
ஸோ அவங்களோட பாடியில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை இந்த இம்யூனிட்டி லெவல் ஆன்டிபாடி லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியோட திறன் எந்த அளவு இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம பிஃபோராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம ஆஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? ப்ராசஸ் பார்த்தோன்னா இந்த இவாலுவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பிஃபோர் ஆஃபரிங் பண்ணுவோம். ஓகே. இதில் எல்லாமே கிளியர் ஆகி இஃப் யூ ஃபீல் த பேஷண்ட் இவர் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான கேண்டிடேட் பண்ணால் இவருக்கு அதனால் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவு தான் இவருக்கு இந்த பேஷண்ட்க்கு அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம அவங்கள வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கே வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் வந்து நோட்டோ அப்படின்னு இருக்குது. இந்த 2 பாடியிலையுமே வந்து நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து அவங்களுடைய ஆதார் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆர்கன் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றது பார்த்தோன்னா மூளை சாவு அடைந்த ஒருத்தங்க கிட்டே இருந்தால் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். இப்போ கிட்னி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கொடுப்பாங்க, லைவ் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து மகனுக்கு வந்து அப்பாவோ அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ அப்பாவுக்கு குழந்தைங்களோ கொடுக்கறதுலாம் கிட்னியில் கொடுக்கலாம், லிவரில் கொடுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இதயத்தை வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஹார்ட் வந்து கெடாவரிக் டோனர் அப்படின்றது தான் சொல்லுவோம். கெடாவரிக் டோனர்னால் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை மேஜராக வந்து மூளையில் ஒரு இரத்த கசிவோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக்கோ, மேஜர் மேசிவ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஏற்பட்டு அந்த நியூராலஜி டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டால் திரும்ப வந்து நார்மலாக இந்த மூளையோட ஃபங்க்ஷன் நார்மலைஸே ஆகாது, எந்த ஃபங்க்ஷனுமே அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பேனல் ஆஃப் இந்த நியூராலஜி டாக்டர்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அரசாங்கம் வந்து அதை டபுள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலி வந்து உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு அந்த நோயாளியோடைய ஃபேமிலி வந்து ரெடியாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் அந்த பிளட் குரூப் அந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹார்ட் ரெசிபியன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டோனருக்கும் ஒரே பிளட் குரூப்பு, சிமிலர் சைஸ், அதாவது வந்து அவங்களுடைய எவ்வளோ உயரம்னு பார்ப்போம், அவங்க எவ்வளோ எடை இருக்காங்கன்னு பார்ப்போம், இதெல்லாம் கூட தேவைப்படும். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு பெண் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு 180 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய இதயத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த சின்னதாக இருக்கிற இந்த பெண்ணுக்கு நம்ம கொடுத்தோன்னா அவருடைய இந்த செஸ்ட் கேவிட்டின்றோம், இந்த அதுக்குள்ளே வந்து அது பொருந்தாது, அது ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸில். அதனால நம்ம மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம், அவங்களுடைய பிளட் குரூப்பை பொருத்தம் பார்க்கணும், சைஸ் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு இது இல்லாமல் இந்த தானம் கொடுக்குறவங்களுடைய இதயத்தை வந்து நம்ம நிறைய டெஸ்ட், இந்த இக்கோ ஸ்கேன் அதெல்லாம் பண்ணி அந்த இதயம் நல்லா இருக்கா, அந்த இதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் அந்த ஆர்கனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இந்த அலோகேஷன்றது வந்து கவர்மெண்ட் தான் வந்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்து இந்த பிளட் குரூப் எல்லாம் பார்த்துட்டு அலாட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட் ஃபஸ்ட் இருக்காருன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் நாங்கள் போய் அதை ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து சர்ஜரி பண்ணுவோம். அந்த டோனர் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ அங்கே ஒரு டீம் ஆப்ரேட் பண்ணுவோம், நம்ம ரெசிபியண்ட்டை நம்மளோட ஹாஸ்பிட்டலில் பண்ணுவோம். ஸோ 2 teams ஆஃப் டாக்டர்ஸ் வில் பி சைமல்டேனியஸ்லி ஆப்ரேட்டிங். ஒரே நேரத்தில் 2 டீமாக பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே இருக்கிற அந்த கோஆர்டினேஷன் முக்கியம். அங்கே இருக்கிற டீம் வந்து எத்தனை மணிக்கு அங்கே நம்ம ஆர்கனை எடுக்க போகிறோம், இங்கே எத்தனை மணிக்கு பொருத்த போகிறோன்றதெல்லாம் முன்னாடியே ஒரு பெரிய டீம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ப்ரிசர்வேட்டிவ் மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த உறுப்பை வந்து நம்ம அங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வர டைம் வந்து அந்த இதயத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் மெடிசன்ஸ், கார்டியோப்ளீஜியா சொல்யூஷன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொடுத்துட்டு கூலாக ஸ்டோர் பண்ணி அந்த டோனர் ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம இங்கே ரெசிபியன்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே சர்ஜரி பண்ணுவோம். இது த ப்ராசஸ். டாக்டர், இப்போ வந்து டோனட் வந்து ஹார்ட் ரிசீவ் பண்ணி ரிசீவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிற டைமில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் போயிட்டுருக்கும்? டோனர் கிட்டேருந்து எடுத்துகிட்டு ரெசிபியன்ட் கொண்டு போகிறோன்னா நார்மலாக என்ன பண்ணோம்னா நம்ம டைம் சொல்லிவிடுவோம். அங்கே வந்து ஒரு டோனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலி வந்து தங்களுடைய ரிலேட்டிவை வந்து நாங்கள் டோனராக பதிஞ்சுக்கிறோன்னு அரசாங்கத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா இதயம் மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கன்ஸாக அங்கேருந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, லங்கு, கிட்னி, லிவர், சில சமயம் வந்து இந்த பவல்னுவாங்க குடல், ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட், கை,
இதெல்லாம் கூட எடுக்க முடியும். கண் இது மாதிரி ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த எல்லா டீம்ஸும் இந்த ஹார்ட்கான இப்போ வந்து ஹார்ட் பண்ணுற டாக்டர்ஸ், லங் பண்ணுற டாக்டர் வந்து கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து வயிறில் வந்து கிட்னி லிவருக்குலாம் வந்து அந்த யூராலஜிஸ்ட் அண்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், லிவர் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா டீம்ஸும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ரெசிபியன்ஸ் இருக்கும்போது என்ன டைமில் இங்கே நம்ம கிராஸ் கிளாம்ப்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா எந்த நேரத்தில் வந்து அந்த ரத்தம் மெடிசன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி இதயத்தோட துடிப்பை நிறுத்துகிறோம் அப்படின்றது அந்த டைமிங் சொல்லிவிட்டு அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டோனர் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து மயக்கம் கொடுத்து அவங்கள வந்து இந்த இதய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போது உடம்புக்குள்ளே இதயம் இருக்காது. அவங்களோட இதயத்தை வெளியே எடுத்துட்டு இன்னொருத்தரோட இதயத்தை பொருத்தணும். இதயம் வந்து என்ன மாதிரியான ஆர்கன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்குமே பிளட் சப்ளை ரொம்ப முக்கியம். இதயத்துலேருந்து பிளட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு வலது பக்கம் இதயம் பிளட்டை பம்ப் பண்ணும்போது அது நுரையீரலுக்கு போய் நுரையீரல்லேருந்து லெஃப்ட் சைடு ஹார்ட், அதாவது இடது பக்கம் இதயத்துக்கு வந்து லெஃப்ட் ஹார்ட் பம்ப் ஆகும்போது ரத்தம் வந்து பிரெயின், கிட்னி, லிவர் எல்லா உறுப்புக்கும் போகணும். இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இதயம் வந்து துடிக்கலை அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதிக்குமே ரத்த சப்ளை இருக்காது. பிளட் சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா இந்த எல்லா உறுப்புமே செயலிழந்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா கார்டியோ பல்மனரி பைபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா உடம்புல இருக்கிற அசுத்த ரத்தம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ரத்தம், டீஆக்சிஜனேட்டட்னு சொல்லுவோம். இந்த ரத்தத்தை வந்து வெயின்ஸ்லேருந்து வெளியே எடுத்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பம்ப்பு மூலமாக செயற்கையான ஆக்சிஜனேட்டர்னு ஒரு மெம்பரேன் மூலமாக பாஸ் பண்ணுவோம். இந்த மெம்பரேன் என்ன பண்ணுன்னா நுரையீரலோட வேலையை பண்ணும். ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணி திருப்பி பிளட்டை சர்க்குலேட் பண்ணும். ஸோ இப்போது இந்த கார்டியோபல்மனரி பைபாஸ் மிஷினில் அவங்கள பொருத்தும் போது இதயம், நுரையீரல் இந்த 2 உறுப்போட வேலையுமே அந்த மெஷின் செய்யும். ஒரு தற்காலிகமான பீரியடுக்கு அந்த மிஷின் பண்ணும். அப்போ வந்து அந்த பேஷண்ட் வந்து உடம்புக்குள்ளே இதயமே இல்லாமல் இருப்பாங்க அந்த ஒரு ஷார்ட் பீரியடுக்கு. அது எவ்வளோ டைமிங், ஏதாவது டியூரேஷன்? டைமிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பில் இருக்கிற டைமிங்க்கு ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பட் இந்த கிராஸ் கிளாம் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இந்த தானம் கொடுக்குறவங்களோட உடல்லேருந்து வெளியே எடுத்துட்டு இந்த உறுப்பை பெறறவருடைய உடம்புக்குள்ளே வச்சு பொருத்தி திருப்பி பிளட் சப்ளை கொடுக்கறது. ஹார்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 4 to 5 hours இஸ் அ சேஃப் பீரியட். ஓகே. அதுக்கு மேலே போக போக நம்ம அதுக்காக மெடிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். டைம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் திருப்பி மெடிசின்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் திருப்பி கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக நம்மளால் கொடுக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதில் அந்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் ரத்தம் இல்லாமல் இருந்தோட டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, கிராஃப்ட் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசாக கொடுத்த உறுப்புடைய செயல்திறன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு டெம்பரரி பீரியடுக்கு. அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். டோனர் கிட்ட இருந்து அந்த ஹார்ட் எடுத்துகிட்டு வரும்போது ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் அகைன் அது ரிசீவர் கிட்ட வந்து பொருந்தி அந்த இதய துடிப்பு திரும்பி கொண்டு வர வைக்கிறதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா? நம்ம வந்து டோனரோட ஹாஸ்பிட்டலில் இந்த சர்ஜரி ஆரம்பிக்கும் போதே இந்த இதயம் ப்ரிசர்வ்டாக இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் கொடுப்போம். கார்டியோப்ளீஜியா அப்படின்ற ஒரு மருந்து கொடுப்போம். இந்த மருந்து எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டான்னு சொல்லக்கூடிய மேஜர் ரத்த நாணத்தில் மூலமாக கொடுப்போம். கொடுக்கும்போது இதயத்துக்கு ரத்தம் கொடுக்குற கொரோனரி ஆர்டரிஸ் மூலமாக இந்த சொல்யூஷன் வந்து இதயம் ஃபுல்லாக போய் சேர்ந்துடும். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து ஐஸ் பாக்ஸ்னு சொல்லி அந்த சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் கோல்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஐஸ்னால் 3 layer பேக்கேஜிங்கில் போட்டு ஃபுல்லாக ஐஸில் கவர் பண்ணி கொண்டு வருவோம். இது வந்து கோல்ட் இஸ்கீமியா டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டோனர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னா நம்ம சர்ஜரி முடிக்கிறோம் இல்லையா, இந்த ஹார்ட்டை திருப்பி இந்த ரெசிபியண்ட்டுக்கு பொருத்திட்டு மறுபடியும் ரெசிபியண்ட்டுக்கு பிளட் ஃப்ளோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இந்த ஹார்ட்டுக்கு ரத்தம் போகாமல் இருந்த இதயத்துக்கு பிளட்டை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த ரத்தம் சர்க்குலேஷனில் போக ஆரம்பித்தோன்னா உள்ளே இருந்த அந்த ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன்லாம் மெதுவாக வாஷ் அவுட் ஆகிட்டு நார்மலாக இந்த ஹார்ட் திருப்பி துடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 4 to 5 hours டைம்குள்ளே இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸில் மேஜராக ப்ராப்ளம் வரக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி துடிப்பு வரணும். சில சமயம் வந்து இந்த துடிப்பு வந்து ஹார்ட்டோட ரேட் இப்போ நார்மலாக பார்த்தோன்னா இந்த 70 to 80 beats per minute ரேட்டில் துடிக்கணும். சர்ஜரி முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா கொஞ்சம் ஹையர் ரேட்ஸ் கூட நம்ம யோசிப்போம். 90-95 ரேஞ்ச் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்போம். அது இருந்தால் பெட்டர். அந்த மாதிரி இருக்கும் போது இந்த இதயம் வந்து திருப்பி துடிக்க வரத்துக்கு சில மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அந்த மருந்துகள் கொடுத்து நம்மளால் துடிக்க வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா
டெம்பரரி பேஸ்மேக்கர் கருவி கூட நம்ம பொருத்தலாம். நம்ம சர்ஜிக்கலாகவே டெம்பரரியாக ஒரு பேஸ்மேக்கர் கருவியை உள்ள பொசிஷன் பண்ணி அந்த இதயம் வந்து திருப்பி ரெகுலரான அதோட துடிப்பு வர வரைக்கும் அந்த டெம்பரரி பேஸ்மேக்கர் மூலமாக கூட நம்ம துடிக்க வைக்க முடியும். சில சமயம் அந்த துடிப்பு திருப்பி வந்தாலும் கூட எஃபெக்டிவாக ஹார்ட்டால் வந்து பிளட்டை பம்ப் பண்ண முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, இதயத்தோட துடிப்பு இருக்கும், பட் வந்து ஒரு இவ்வளோ ரத்தம் வந்து இந்த இதயம் பம்ப் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த இதயம் வந்து அதை பம்ப் பண்ண முடியாமல் கஷ்டப்படும். அந்த இதயத்தோடைய செயல்திறன் வந்து புதுசாக பொருத்தின இதயத்துக்கும் கூட குறைவாக இருக்கும். இது வந்து எதனால ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து பிரைமரி கிராஃப்ட் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் ரொம்ப காமனாக. இது ஏன் அப்படின்னா எக்ஸாக்டாக இதுக்கு ரீசன்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. மோஸ்ட் லைக்லி வந்து இந்த இஸ்கீமியா டைம்னு சொல்கிறோம் இல்லையா, கோல்டு இஸ்கீமியா டைம், அதாவது இவ்வளோ நேரம் இதயம் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் நாள் அது வந்து கஷ்டப்படும் துடிப்பு வரத்துக்கு. இது வந்து 95% ஆஃப் த கேசஸில் இது மாதிரி இதயத்தில் ஒரு துடிப்பு குறைவாக இருந்ததுன்னா ஒரு 1 or 2 days வந்து நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தோ இல்லை எக்மோன்னு சொல்லக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட், அது இந்த பைபாஸ் மிஷின் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி செயற்கையான சர்க்குலேட்டரி சப்போர்ட் மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு 1 or 2 days நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இந்த இதயம் வந்து 95% ஆஃப் கேசஸில் இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ டோனர் வந்து அப்ராட்ல இருக்காங்க, ரிசீவர் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னா அப்போ வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு டோனர்கிட்டேருந்து ஆர்கன் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே கிடையாது. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அவங்க ஊரில் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க ஊரில் இருக்கிற ரெசிபியன்ஸ்க்கு ஆர்கன் கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாலையுமே கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டோனர் வந்து உறுப்பு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்கன் வந்து இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ரெசிபியன்ஸ்க்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கிடைக்கும். இன்டர்நேஷ்னல் ரெசிபியன்ஸ்னு சொன்னால் கூட வேறு கண்ட்ரியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அந்த உறுப்பை எடுத்துகிட்டு போக முடியாது. வேறு கண்ட்ரியோடைய பேஷண்ட் இங்கே இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா வேறு எந்த இந்தியனுக்குமே அந்த ஆர்கன் யூஸ் ஆகலைன்னா அந்த இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாமே தவிர ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் த ஆர்கன் வில் பி ஃபார் இந்தியன் தான். நம்ம இந்தியன் பேஷண்ட்டுக்கு தான் கொடுப்போம். இப்போ சிஸ்டம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்குள்ளே ஒரு டோனர் வந்தாங்கன்னா முதல்ல வந்து இந்த டிரான்ஸ்டான்ற ஆர்கனைசேஷனுக்கு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. தமிழ்நாடுல யாராவது ரெசிபியன்ட் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடுல இருக்கவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. தமிழ்நாடுல அந்த ஆர்கனை யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைனா தான் அடுத்து வந்து சதர்ன் இந்தியாவுக்கு போய் அப்புறம் இந்தியா லெவலில் போகும். இதுதான் இங்கே எல்லா இடத்துலையுமே யாருமே எடுத்துக்கலனா தான் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ்க்குன்ற கொண்டு வருவாங்க. பட் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போ தமிழ்நாட்டில் உறுப்பு தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி வேறு எந்த கண்ட்ரிலையும் இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க கண்ட்ரியில் அங்கே இருக்கிற லோக்கல் ரெசிபியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட பாலிசி வந்து ஃப்ரேம் ஆகிருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் பாலிசிஸ். அண்ட் சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பாசிபிளா? இந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பிறப்பிலேயே வந்து இதயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, இல்லைனா இந்த டைலேட்டட் கார்டியோமயோபத்தின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. இது வந்து சில சமயம் குழந்தைகள்லேயும் வந்துடும், சில கொஞ்சம் ஒரு 25-30 இயர்ஸ் ஆகும்போதும் வரலாம். இது என்னென்னா மசில் அந்த இதயத்தோடைய தசைகளில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். நேச்சுரலாகவே அவங்களோட தசைகள் ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம். அதில் சேலஞ்ச் நமக்கு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, மெயின் சேலஞ்ச் வந்து ஒரு டோனர் அவங்களுடைய சைஸுக்கு ஏற்றாற் போல் கிடைக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா இந்த பீடியாட்ரிக் டோனர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப மிக மிக குறைவு. இப்போ ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து ஒரு 25-30 வயசு மேனோடையோ இல்லை ஃபீமேலோடையோ இதயத்தை எடுத்து கொடுத்தோன்னா அது பொருந்தாது. அவங்களுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன சைஸ் இதயம் தேவைப்படும். டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ் இதே மாதிரி தான் இருக்கும். பட் பிரச்சனை வந்து அவங்களுடைய சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு டோனர் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்பப்போ கிடைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சைஸில் டோனர்ஸு, 12 வயசு 13 வயசு டோனர்ஸ் கிடைக்கலாம். ஆனால் அவங்க கிடைக்கிற வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அதுலேயும் ஒரு பாலிசி இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க டோனராக வந்தாங்கன்னா, ஒரு குழந்தை ரெசிபியண்ட்டாக இருந்தால் அந்த ப்ரையாரிட்டி வந்து அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கப்படும். அந்த குழந்தையோட இதையும் அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கப்படும். டாக்டர், இப்போ அபவுட் 10-13 இயர்ஸ், அதாவது அந்த டீனேஜ் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து டோனர்ஸாக இருக்காங்கன்னா பெரியவங்களுக்கு அவங்களோட ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். இது வந்து சைஸு பொறுத்து தான். இப்போ ஜென்ரலாக இப்போ பிலோ 18 இருக்கிற இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் 14 இயர்ஸ்லாம் இருக்காங்கன்னா சில பசங்க வந்து வெல் பில்ட்டாக நல்லா டாலாக இருக்கிற பசங்களாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இதையும் வந்து நம்ம ப்ரெடிக்டட் ஹார்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம்.
அந்த கால்குலேஷன் படி தான் இப்போ இந்த டோனரோடைய ஹைட், வெயிட்டு, பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இந்த ரெசிபியன்ட்டோடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுவோம். அதை கம்பேர் பண்ணி we will calculate the predicted heart mass. இது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த டோனரோடைய உறுப்பை நம்ம பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க இந்த 7 years 8 years இருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகாது. 14-15 years இருக்கிறவங்க வந்து நமக்கு சைஸ் தான் மேட்டர்ஸ். அதனால சைஸ் மேட்சாக இருந்ததுன்னா we can use. ஸோ போஸ்ட் சர்ஜரி அந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்ன? ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட்னு இல்லாமல் எனி டிரான்ஸ்பிளான்ட்டே நடந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய 2 ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஒன்று, ரிஜெக்ஷன் ரெண்டாவது. இந்த 2 பிரச்சனைக்குமே எப்படி நம்ம வந்து சார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுக்குற இம்யூனோசப்ரஷன் மெடிகேஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபாலோ அப் வந்து ரெகுலராக இருக்கணும். இது கண்டிப்பாக முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து தேவையில்லாமல் வந்து இந்த ரொம்ப க்ரௌடில் போகிறது, அதாவது நார்மல் ஆகிட்டாங்கன்னா ஒர்க்குக்கு போகலாம், வெளியே போகலாம், அதெல்லாம் இருக்கலாம். நம்ம கோவிட் டைமில் இருந்தோம் இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது மாதிரி ரெகுலராக மாஸ்க் போட்டுக்கணும், கை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், அப்பப்போ சானிடைசர்ஸ் போட்டு இல்லை வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வெளியே போகலாம், பட் அதுக்காக ரொம்ப ஒரு க்ரௌடடாக ஒரு மார்க்கெட் பிளேஸ் இல்லை ஒரு கூட்டமான ஒரு பஸ்ஸில் ஏறுறது, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறது, ஒரு பார்ட்டிக்கு போகிறது, அந்த மாதிரி இருக்கிறத முடிஞ்ச அளவு அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நார்மலாக இப்போ நம்ம ஒரு க்ரௌடில் போகிறோம், பக்கத்தில் யாருக்கோ ஒரு ஃபீவர் இருக்குன்னா அது உடனே நம்மளை பாதிக்காது. பட் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆன பேஷண்ட்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது உடனே அந்த இன்ஃபெக்ஷன் அவங்க பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி கூட்டத்தில் போகிறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்க குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு மைல்டு கோல்டோ ஒரு காஃபோ ஃபீவரோ இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த பேஷண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவு அவங்க வேறு ரூம்ஸில் இவங்க இருக்கிற ரூமுக்கு வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் டபுள் குக்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், நியூட்ரோபீனிக் டயட்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். இது என்னென்னு பார்த்தோன்னா இந்த சலாட்ஸு, கட் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ரா ஃப்ரூட்ஸ்லேருந்து இது பண்ண ஜூஸ், இதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இதில் வந்து இன்ஃபெக்ஷன் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த மாதிரி ரா ஃபுட் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த லூஸ் மோஷன், டயரியா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே குக்டு ஃபுட்டு அண்ட் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் ஹோம் ஃபுட்டு. இந்த வெளியே ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் தான் க்ளீன் தான் சொல்லுவாங்க, பட் நமக்கு தெரியாது அவங்க கிச்சன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ முடிஞ்ச அளவு அவங்களே வந்து ஹோம்மேட் ஃபுட்டு ப்ராப்பராக ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட்டில் தயாரித்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. டாக்டர், இந்த டேர்ம் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் அப்படின்றது பார்த்தோன்னா காமனாக பார்த்தோன்னா வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து அதுவும் ஒரு மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் தான். இது ஒரு பம்ப். இந்த பம்பை வந்து நம்ம இதயத்தோடு சேர்த்து பொருத்திட முடியும் சர்ஜிக்கலி. இதை பொறுத்து நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தோன்னா இதயம் வந்து ரொம்ப குறைவாக தான் பிளட்டை வந்து வெளியே புஷ் பண்ண முடியுது, நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னும் போது இந்த பம்பும் கொஞ்சம் பிளட்டை வந்து இதயம் கூட சேர்ந்து புஷ் பண்ணும். சர்ஜிக்கலி இதை வந்து உள்ளே பொருத்திடலாம். இந்த டிவைஸை நம்ம காமனாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிங்கிள் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர்னுவோம். அதாவது வந்து இதயத்தில் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்குது, 4 அறைகள். லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல்னு 4 அறைகள் இருக்குது. இதில் காமனாக வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, ரைட் சைடு ஹார்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படல, அதால் செயல்பட முடியுது அப்படின்னும் போது சிங்கிள் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் இருக்கும் போது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அசிஸ்ட் டிவைசஸை நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். மெயினாக யாருக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அந்த பேஷண்ட் வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்டர்லி ஏஜ் குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பாசிபிள் கிடையாது. கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் இந்த இம்யூனோசப்ரஷன் மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் வந்து பாசிபிள் கிடையாது. சிலருக்கு வந்து இது ஒரு கேன்சர் இருந்திருக்கலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். இது போல் இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாடி லெவல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம இதயத்தை பொறுத்துனோன்னா அது ரிஜெக்ஷன் ஆகிடும் அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஆஃபர் பண்ண முடியாது. டிரான்ஸ்பிளான்ட் ஆஃபர் பண்ண முடியலை, ஆனாலும் அவங்களுடைய ஹார்ட் வீக்காக இருக்குது, அவங்களால ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கே கஷ்டப்படுறாங்கன்னும் போது இந்த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாக்டர், இப்போ வைரஸ்னால லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் வைரஸ்னால ஹார்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் வருமா? வைரஸ்னால ஹார்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம்.
வைரல் மயோகார்டைட்டிஸ்னு சொல்லுவோம். காமனாக வந்து வைரஸ் வரும்போது நமக்கு நிறைய இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதுதான் நம்ம பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் கூடவே ஹார்ட்டும் கூட பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை தனியாக வைரல் மயோகார்டைட்டிஸ் மட்டும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. காமனாக பார்த்தோன்னா இது வந்து ஹார்ட்டுக்கு நம்ம முடிஞ்ச அளவு சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து அதுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுத்தோன்னா இதயம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதிகபட்சமான பேஷண்ட்ஸில் ரிக்கவர் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா சில சமயம் ரொம்ப மோசமாக வைரல் இன்ஃபெக்ஷனால் இதயம் பாதிச்சிருக்கு அப்படின்னா டெம்பரரியாக வந்து நம்ம இந்த எக்மோ கருவி அதெல்லாம் பொருத்தி சப்போர்ட் பண்ணலாம் இதயத்தை. கொஞ்ச நாள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வெயிட் பண்ண இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லோவாக நம்ம அந்த எக்மோ கருவியிலேருந்து பிரித்து எடுத்துரும். இப்போ டாக்டர் ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறமா ஹார்ட்டில் வந்து பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப காமன் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பாப்புலேஷனில் தான் வரும். இந்த போஸ்ட் டெலிவரி வந்து இதயத்துடைய துடிப்பு வந்து வீக் ஆகிறது ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பாப்புலேஷனில் வரலாம். இது வந்து முன்னாடியே வந்து ஹார்ட்டை வந்து ஜென்ரலாக கம்ப்ளீட் செக்கப் வந்து அந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிற அந்த லேடியை பார்க்குற கைனகாலஜிஸ்ட் இவாலுவேட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை மீறியும் சம்டைம்ஸ் வரலாம். வந்தாலும் அதிகப்படியான கேசஸில் வந்து மெடிக்கலியே இதை மேனேஜ் பண்ணி சரி பண்ணிட முடியும். ரொம்ப ஸ்மால் செட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு தான் அது அந்த டிஸ்ஃபங்க்ஷன் வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகாமல் போகும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ லங் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொல்லுங்க டாக்டர். அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? லங் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நுரையீரல் செயல்படாதவங்களுக்கு தான் லங் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படும். மெயினாக பார்த்தோன்னா நுரையீரல் சுருங்கி போகிறதுனால ஒரு பிரச்சனை வரலாம். இல்லைன்னா இந்த சிஓபிடின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, நுரையீரலில் இருக்கிற அந்த ப்ராங்கையெல்லாம் டைலேட் ஆகி அதில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இந்த மாதிரி மெயினான 2 பிரச்சனைகளில் காமனாக லங் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்தோன்னா லங் டிரான்ஸ்பிளான்ட்டும் ஹார்ட் மாதிரியே எடுத்த உடனே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம லங் டிரான்ஸ்பிளான்ட்டை ஆஃபர் பண்ண மாட்டோம். நிறைய மெடிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்ட உடனே ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு பல்மனாலஜிஸ்ட் பார்ப்பாங்க. பார்த்து அவங்கள கம்ப்ளீட்டாக இவாலுவேட் பண்ணிவிட்டு நிறைய இந்த இப்போ நுரையீரல் சுருங்குது இல்லையா, இந்த இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு சொல்லுவோம், ஒரு லங் ஃபைப்ரோசிஸ்னு. ஏர்லி ஸ்டேஜ்லேயே அதை பிக் பண்ணிவிட்டு நுரையீரலோட ஃபைப்ரோசிஸோட ப்ரொக்ரெஷன் அந்த சுருங்குற தன்மையை வந்து முடிஞ்ச அளவு டிலே பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஃபியூ இயர்ஸ் பாசிபிளி வந்து இந்த மெடிகேஷன்ஸ்லேயே மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சேச்சுரேஷன் அளவு வந்து குறைஞ்சிட்டே போகும். குறையுதுன்னும் போது அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டோடைய தேவை ஏற்படும். ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலே அவங்கள வந்து நாங்கள் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கேண்டிடேட்டாக ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் இவாலுவேட் பண்ணுவோம். இப்போ ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னும் போது சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம். 6 minute வாக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டை வந்து ஒரு 6 minutes நடக்க வைப்போம். அதில் அவங்களால எவ்வளோ தூரம் நடக்க முடியுது, அவங்க கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தால், இல்லை அந்த நடக்கிற டைமில் அவங்களோட சேச்சுரேஷன் ரொம்ப ட்ராப் ஆகுது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதாவது அது என்னத்தை குறிக்குதுன்னா அவங்களால அவங்களோட பேசிக் டே டு டே ஆக்டிவிட்டீஸையே செஞ்சுக்க முடியல, அதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களும் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரியே ஒரு கம்ப்ளீட் இவாலுவேஷன் பண்ணுவோம். சிமிலர் ப்ராசஸ் தான். மற்ற உறுப்புகள்லாம் நல்லா இருக்கா, இந்த லங்குக்கு வேறு எதுவும் பண்ண முடியாதா, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இல்லை மெடிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதை பார்க்கணும். சிமிலர்லி ஏதாவது கேன்சர் இருக்கா, மற்ற உறுப்புகள் கண்டிஷன், இந்த ஆன்டிபாடி லெவல்ஸ், இதெல்லாம் சிமிலராக செக் பண்ணுவோம். இதுதான் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ப்ரீ டிரான்ஸ்பிளான்ட் இவாலுவேஷன். இதை பண்ணிவிட்டு இவங்களையும் அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு அண்ட் நேஷ்னல் பாடியில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஆதார் கார்டு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இவங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. சிமிலராக பிளட் குரூப் வைஸ் சைஸு இவங்களுக்கும் வந்து மெயினாக ஹைட்டு செஸ்டோடைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருப்போம். இதெல்லாம் வச்சு பொருத்தி பார்த்துட்டு சைஸ் பொருத்தம் இருக்குது, பிளட் குரூப் பொருத்தம் இருக்குது, இந்த நுரையீரலில் வந்து எதுவும் அந்த கொடுக்குற டோனரோட நுரையீரலில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ப்ரொக்யூர் பண்ணி சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே. ஆனால் வந்து நுரையீரல் டிரான்ஸ்பிளான்ட்டுன்றதை பார்த்தோன்னா அதில் டோனர்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி கிடைக்காது. நம்ம இருக்கிற டோனர்ஸில் நிறைய இடத்துல என்ன ஆகிடும்னா இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க, ஹெட் இன்ஜுரி ஆகிறவங்களாம் வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஆஸ்பிரேட் பண்ணிவிடுவாங்க. அந்த வாமிட்டிங் பண்ணும்போது ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அது மாதிரி இருக்கிறது லங்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த டோனருடைய லங் இன்ஃபெக்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாசிபிலிட்டி. டைரெக்டாக செஸ்ட்டில் அடிபட்டுருந்துச்சுன்னா நுரையீரலில் வந்து அடிபட்டிருக்கலாம், அதில் ஒரு டேரோ இல்லை ஒரு கிளாட்டோ அந்த மாதிரி ஆயிருக்கலாம். அந்த மாதிரி லங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது மட்டும் இல்லாமல் சில சமயம் என்ன ஆகும், ரொம்ப நாள் வென்டிலேட்டரில் இருந்திருப்பாங்க, ஒரு 3-4 days வரைக்கும் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்தாங்கன்னா பாதிக்காது.
7-8 நாள்லாம் வென்டிலேட்டரில் இருந்தோம்னா அந்த வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியான்னு சொல்லுவோம். வென்டிலேட்டர்னால ஏற்படுற இன்ஃபெக்ஷன் அந்த நுரையீரலில் செட் ஆகிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த ஆர்கனை நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ வந்து இந்த டோனர் அவைலபிலிட்டின்றது வந்து இதயத்தை விட கம்பேர் பண்ணும்போது நுரையீரலுக்கு ரொம்ப குறைவு. டாக்டர், இப்போ லங் டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் ரேட் பற்றி சொல்லுங்கள். லங் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சக்ஸஸ் ரேட்டை எப்படி சொல்லுவோம்னா 1 year சர்வைவல், 5 year சர்வைவல் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். எங்களுடைய டீமில் இன் ஆர் ஹேண்ட்ஸ் லங் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் அதோட சர்வைவல் ரேட் இஸ் 85%. ஓகே, அதாவது வந்து 1 year சர்வைவல். இப்போ வந்து 100 பேருக்கு நம்ம நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 85 பேரால் வந்து அப் டு 1 year வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் சர்வை பண்ண முடியும். ஓகே, 5 yearsக்கு அதே நம்ம பார்த்தோம்னா எங்களோட சர்வைவல் ரேட் அரௌண்ட் 65%. இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு இந்த சடனாக ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுமா? எனி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்காக இருக்கட்டும், இல்லை அதர் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், எல்லா டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ஸுக்குமே இந்த ரிஸ்க் ஆஃப் ரிஜெக்ஷன்றது வந்து அவங்களோட லைஃப் டைமுக்கும் இருக்குது. ஓகே, அந்த ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து டில் தே சர்வைவ் அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எப்போ வேணால் இந்த ரிஜெக்ஷன் வரலாம். சரிங்களா? இது வந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இம்யூனோசப்ரஷன் மெடிசின்ஸை நம்ம கொடுக்குறோம். மெடிசின்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து நம்ம சர்வைலன்ஸ் அப்படின்னும் பண்ணிகிட்டு இருப்போம். சர்வைலன்ஸ்னால் இப்போ வந்து இதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கு இனிஷியலி பார்த்தோன்னா நம்ம வந்து எண்டோமயோகார்டியல் பயாப்சின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தீட்டர் ப்ரொசீஜரில் இதயத்துலேருந்து ஒரு சின்ன மசில் டிஷ்யூவை எடுத்து பயாப்சி பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டோன்னா இனிஷியலி சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 weeksல பண்ணுவோம். அப்புறம் வந்து ஒரு 3rd month பண்ணுவோம், 6 month பண்ணுவோம், அப்புறம் 1 yearல பண்ணுவோம். இதே மாதிரி அப்புறம் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பயாப்சி எடுத்து அவங்கள ஃபாலோ அப்லேயே வச்சுருப்போம். ஒருவேளை பேஷண்ட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பையும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். இது இல்லாமல் இப்போ இன்னும் வந்து லிக்விட் பயாப்சின்னு சொல்லுவது, ஏன்னா பிளட் சாம்பிள் ஒன்று எடுத்து பிளட் சாம்பிள்லேயும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து செல் ஃப்ரீ டிஎன்ஏன்னு புதுசாக ஒரு டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதில் வந்து நம்ம ஏதாவது ரிஜெக்ஷன் ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத அர்லியாகவே கண்டுபிடிச்சிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இது. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக சர்வேலன்ஸில் இருப்போம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாலோ அப் இல்லாமல் விட முடியாது. ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம். அப்பப்போ வந்து அவங்களுக்கு அப்டேட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த சர்வேலன்ஸை மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக கூட பண்ணுவோம். அப்படி வந்து நம்ம ஏர்லியாக ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு வந்து இந்த இம்யூனோசப்ரஷன் டோஸை கூட்டுறது இல்லை வேறு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் சிமிலராக லங் டிரான்ஸ்பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வேலன்ஸ் வச்சுருப்போம். இதில் வந்து இந்த எண்டோமயோகார்டியல் பயாப்சி பண்ணுற மாதிரி லங்கில் வந்து சிடி ஸ்கேன்ஸ் பண்ணி பார்ப்போம். சிடி ஸ்கேனில் ஏதாவது டவுட் இருக்குது, நம்ம இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், திருப்பியும் 6 minute வாக் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நம்ம பேஸ் லைனாக ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கும் போது எப்படி இருந்ததுன்றதோடையும் இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணுற வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதில் வந்து கொஞ்சம் முன்னாடியை விட குறைவாக இருக்குது அந்த மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து இந்த பிராங்கோஸ்கோபி மூலமாக லங் பயாப்சியும் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த சிம்டம்ஸ்ன்னு சொன்னீங்களா டாக்டர், ஸோ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும்? இப்போ வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படலாம், இல்லைனா கை காலில் இல்லை வயிறில் வீக்கங்கள் ஏற்படலாம், சில சமயம் கொஞ்சம் தலைச்சூத்தல் அந்த மாதிரி கூட ஏற்படலாம். ஓகே, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்தது இல்லையா, அந்த ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷனில் ஏற்படலாம். ஓகே. இது வந்து ஹார்ட் ரெசிபியன்ஸ்க்கு. லங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி மூச்சு திணறல், கொஞ்சம் ஆக்சிஜன் தேவைப்படுற இது வரலாம். சிலருக்கு வந்து கொஞ்சம் காஃப் மாதிரி ஏற்பட்டு ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிக்சர் கூட அவங்களுக்கு தெரியலாம். கொஞ்சம் செஸ்ட் டைட்னஸ் அந்த மாதிரி கூட சில சமயம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏற்படலாம். டாக்டர், இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பங்கேற்றுக்கலாம்? டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க பார்த்தோம்னா இந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த ஒரு 1 year பீரியட் இந்த இம்யூனோசப்ரஷன் ஹை டோஸ்லேருந்து நம்ம குறைச்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆல் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற மற்றவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே அவங்க பண்ணலாம். ஒன்லி திங் என்னென்னா இந்த எங்கேயும் இன்ஃபெக்ஷன் பிடிச்சிக்காம அதை பண்ணணும். டிரான்ஸ்பிளான்ட் கேம்ஸ்னே ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் ரிசீவ் பண்ண ரெசிபியன்ஸ் எல்லாம் வந்து அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி அத்லெட்டிக்ஸு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எங்களோட ஒரு ரெசிபியன்ட்டே ஒரு ஹார்ட் அண்ட் லங் கம்பைண்டாக ஹார்ட் லங் ரெண்டுமே பண்ண ஒரு ரெசிபியன்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஹாட் ஏர் பலூனில் போயிருக்காங்க, இந்த பேராகிளைடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணலாம். ஸ்விம்மிங் வந்து கொஞ்சம் நாட் அ வெரி அட்வைசபிள் ஆக்டிவிட்டி. ஏன்னா வந்து நமக்கு தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது தெரியாது. பாசிபிலிட்டி ஆஃப் தெம் கேச்சிங்
இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்விம்மிங்கில் கொஞ்சம் ஹை. அதை தவிர மற்ற எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே அவங்க பண்ணலாம். பட் அந்த இன்ஃபெக்ஷன் ஷுட் பி அந்த பேக் ஆஃப் தியர் மைண்ட். க்ரௌட் இல்லைன்றதை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொன்னீங்க, செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் அவங்க எங்கேஜ் பண்ண முடியுமா? செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் தே கேன் எங்கேஜ். இப்போ யங் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ஸு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஸ்டீராய்ட் டோசஸ் அதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சதுக்கப்புறம் தே கேன். ஓகே, ஒரு ஒன் ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஹூ ரிசீவ்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட், அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீ காட் மேரிட். சின்ன வயசுலேயே அவருக்கு பண்ணிட்டோம், கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஸோ டாக்டர், காமனாக ஹார்ட்டையும் லங்கையும் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? காமனாக பார்த்தீங்கன்னா ஹார்ட், லங் இந்த 2 ஆர்கனுமே வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து தேர் இன்டர்லிங்க்ட் வித் ஈச் அதர். நுரையீரலும் ஹார்ட்டும் எப்போவுமே இது சரியில்லைன்னா நுரையீரல் பாதிச்சிடும், நுரையீரல் சரியில்லைன்னா இதயம் பாதிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த ஹார்ட்டும் லங்கும். ஃபஸ்ட்டு டெஃபினெட்லி நோ அப்படின்றது ஸ்மோக்கிங். ஓகே, இதயத்துக்கும் சரி நுரையீரலுக்கும் சரி இந்த 2 உறுப்புக்குமே முதல் எதிரி வந்து ஸ்மோக்கிங் தான். ஸ்மோக்கிங்கை வந்து கண்டிப்பாக அறவே ஸ்மோக்கிங் கூடவே கூடாது. இப்போ வந்து இந்த வேப்ஸ் இந்த கல்ச்சர்லாம் வந்திருக்கு இல்லையா, இந்த வேப்ஸ்லாம் கூட வந்து நுரையீரலில் வந்து கேன்சர் உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் ஸ்மோக் பண்ணுறதில்ல, ஐ ஒன்லி டூ வேப்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் ஃபார் த லங். ஸோ வேப்பையும் அவாய்ட் பண்ணணும். இது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் பார்த்தோன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதயத்தில் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கான சான்ஸு, லங்கில் இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக பிடிச்சிக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. ஸோ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்டில் டாக்டர் வந்து இந்த மெடிகேஷன்ஸ் நீங்கள் எடுங்க, டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து வேறு மாதிரி, நான் வந்து டயட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான், எக்ஸசைஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். பட் வந்து டயட்டாலும் எக்ஸசைஸாலையும் மட்டுமே வந்து டயபெட்டிஸை எல்லா வாட்டியும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எக்ஸசைஸ் அண்ட் டயட் பண்ணுறேன், நான் வந்து மெடிகேஷன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் சுகருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் புஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த டயபெட்டிஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தே கெட் ஸ்கேட் அண்ட் வந்து டயபெட்டிஸ்க்கு மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது, மெடிகேஷன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா உடனே அந்த டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இது ஒரு இம்பார்ட்டண்ட் அட்வைஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட், ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, அன்ஹெல்தி ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. இது எவ்ரிபடி நோஸ். இது ஒரு ப்ராப்ளம் விச் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ் வித் த ஹார்ட். எக்ஸசைஸ், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங், ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங் எவ்ரிடே ஷுட் பி இனஃப் as an exercise for everybody. ஆனால் அதை ரெகுலராக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸுக்குமே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்கவங்களுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. நன்றி.